ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கோழி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். இது வந்து மல்டிபர்பஸ் மாவு, ஒரு முட்டை, கோழி. முட்டையை வந்து ஒரு முட்டை போதும். அந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிங்க. இட்டு நல்லா இது பண்ணிக்கணும் முட்டையை. அப்புறம் இந்த கோழி எடுத்து இந்த மாவில் போட்டு அப்படியே பசிரிக்கணும். பசிரிக்குங்க. அப்படியே போட்டு பசிரிட்டு இதை வந்து எடுத்து பொரிக்கணும். இருங்க, கொஞ்ச நேரம் நான் காமிக்கிறேன் பொரிக்கிறது. இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றிங்க பொரிக்கிறதுக்கு. சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கணும். சட்டி காயிட்டோம் நல்லா. இப்போ இந்த கோழியை எடுத்து அப்படியே சட்டியில் எண்ணெய் சட்டியில் போடணும். போட்டுருங்க, அப்படியே வேகட்டும். நல்லா வெந்தோன்னா திருப்பி போடணும். எண்ணெய் கொஞ்சம் கோழி இருந்துச்சுல, அதையும் எடுத்து மாவில் போட்டுருங்க. எடுத்து மாவில் போட்டு அப்படியே மாதிரியே தான் அப்படியே மாவில் போட்டு அப்படியே பெசரணும். பெசரி அப்படியே வச்சுங்க. ஏன்னா இப்போ பொரிக்கணும். அதை எடுத்தோன்னே இதை போடுவோம். பெசரி வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க. திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுருங்க. அது நல்லா வேகணும். இழுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ எப்படியே விட்டுருங்க. திருப்பி போட்டு இப்போ மிக்சர் நடிச்சிடறோம். என்ன அழகாக வந்துடுச்சு. அடிச்சிடலாம். இப்போ நான் திரும்ப அந்த கோழி மிச்சம் இருந்துச்சு அதை போட போகிறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த கோழியை திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். ஓகே, பாருங்க, எடுத்துடலாம். நல்லா வந்துடுச்சு. இப்போ எடுத்துருங்க. சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணா சாஸ் ஊற்றிக்கலாம், இல்லை மயோனீஸ் ஊற்றி சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மயோனீஸ் முடிஞ்சிச்சு, அதனால் சாஸ் மட்டும் ஊற்றுறோம். இந்த மாதிரி சாஸ் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ தான் இன்றைக்கி. இனிமேல் அடுத்த வாட்டி சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.